இவ்வளவு பொய்களின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட கிறிஸ்தவ மதத்தை காப்பாற்றுறதுக்காகத்தான் இவங்கெல்லாம் என்ன யூதாஸுங்கிறாங்க. ஏன்னா நான் அதில் இருக்கிற முரண்பாடுகள் பொய்களெல்லாம் சுட்டி காட்டுறதுனால பதில் சொல்ல முடியாமல் நீ ஒரு யூதாஸ், நீ ஒரு கிறிஸ்தவ துரோகி அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன பதில் சொல்ல முடியாம கிறிஸ்தவர்கள் திணறாங்களா? நான் உங்களுக்கு பதில் சொல்றேன் லெனின் ஐயா. இப்படிதான் இந்த மதம் காலம் காலமாக வளர்க்கப்பட்டிருக்கு. இது ஒரு சத்திய மார்க்கம், அதனால தான் இது உலகம் முழுவதும் வளர்ந்து பரவி இருக்கிறது அப்படிங்கிறாங்களே, அது எல்லாம் பொய். ஒரு சத்தியமும் இதில் இல்லை. ஒரு சத்தியமும் இல்லையா? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்ட்டு இந்த பைபிள் தான் சொல்லுது. இதுல ஒரு சத்தியமும் இல்லை. இந்த லெனின் ப்ரோ சொல்றது மட்டும் சத்தியம், உண்மை. உங்களை பத்தி நிறைய விஷயம் பேசியிருக்காங்க எல்லாரும். நான் அதை திருப்பி மற்ற மக்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் ஒரு சில வார்த்தையை நான் சொல்றேன். நீங்க 20 வருஷமா ஊழியம் செஞ்சுட்டு இப்போ பைபிள்ல முரண்பாடுகளும் பிழைகளும் பொய்களும் இருக்கு, அதனாலதான் நான் கிறிஸ்தவத்துக்கு வெளியே வந்தேன்னு சொல்றீங்க. இது போல நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. நான் கிறிஸ்தவ போதகர் தான் சொல்லிட்டு கிறிஸ்தவத்துல இருந்து வந்துட்டேன், அதுதான் பொய், மற்றதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய மதத்துல ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? மதத்துல நான் ஜாயின் பண்ணல, ஆனா எல்லா மதத்தையும் நான் கலாய்க்கிற மாதிரி கலாய்ப்பேன். பிளஸ் இந்த கிறிஸ்தவத்துல இருந்து எல்லாமே பொய்ன்னு நான் எடுத்து காட்ட போறேன் அப்படின்னு நீங்க இருக்கீங்க. பொய் சொல்ல துணிய நீங்க வரும்போது பைபிளை படிச்சு பைபிள் தான் உண்மைன்னு தெரிஞ்சிருக்க எங்களை போல ஆளுங்க பதில் சொல்ல எழும்புவாங்க. அது உங்களுக்கு பதில் சொல்லி நீங்க மறுபடியும் மாற போறீங்க அப்படின்ற நோக்கத்துக்காக அல்ல. நீங்க சொல்ற சத்தியத்தை கேட்டு சில பேர் அரைமுறைமா தெரிஞ்சிருப்பாங்க, நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் பாக்குறாங்கன்னு சொல்றீங்க, அவங்க எல்லாம் உங்களுக்கு அட்வைஸ் பண்றாங்கன்னு சொல்றீங்க. உங்களுக்கு அட்வைஸ் பண்ணி பிரோஜனம் இல்லை. நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த அரைமுறைமா இருக்கிற கிறிஸ்தவர்களை இன்னும் முழுமையா அவங்க பின்மாறி போகும்படியாய் இந்த காரியத்தை நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அது பைபிள் பொய், பைபிள்ல சொல்லப்பட்ட எல்லாமே பொய், பாரு நான் உனக்கு ப்ரூவ் பண்றேன். நீங்க சொல்ற ஒவ்வொரு கேள்விகளுக்கும் ஒவ்வொரு பொய்யான குற்றச்சாட்டுகளுக்கும் நான் பதில் தர ரெடியா இருக்கேன். ஒவ்வொரு வீடியோவா போட்டு உங்களுக்கு பதில் தர்றது கண்டிப்பா நான் செய்வேன். இந்த பைபிள்ல இருக்கிற விஷயங்களை நீங்க புரிஞ்சுக்கணும்னா பைபிள்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்பதான் இந்த பைபிள் எப்படி முழுமையும் உண்மைதான் அப்படின்றத புரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னா இந்த பைபிளை படிக்கிறவங்க இது மாதிரிதான் இடறி போவார்கள். ஏன் இப்படி நான் சொல்லுகிறேன் அப்படின்னா, அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் படிச்சுட்டு இது இப்படி சொல்லுது அப்படி சொல்லுதுன்னு எடுத்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு பைபிளுடைய ஃபுல் நோக்கமும் தெரியாது. பைபிள் எல்லாவற்றையும் மறைத்து வைத்திருக்கிறது. அது இந்த பைபிள் அப்படின்னு சொல்லப்படுறது இறைவன். அந்த இறைவன் மக்களுக்கு எல்லாவற்றையும் தெரியறதுக்காக அதை ஓப்பனா வைக்கல, தேவனுடைய பிள்ளைகளுக்காக தான் அதை வேதத்தை வச்சிருக்காரு. யார் ஒருத்தர் முழுமையா விசுவாசித்து இயேசு கிறிஸ்துதான் தெய்வம் என்பதை முழுமையா விசுவாசித்து இந்த பைபிளை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு தான் தேவன் எல்லாவற்றையும் விளக்கி சொல்லுவார். அதனாலதான் முதலாவது கட்டளை கற்பனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவாயாக அப்படின்னு இருக்கு. சோ நம்ம எதை செஞ்சாலும் முழு பலத்தோடு முழு இருதயத்தோடு செய்யணும். அதே போல ஆண்டோட விசுவாசத்தாலும் முழு இருதயத்தோட விசுவாசிக்கணும். அவர் தான் உண்மையான தேவன்ட்டு. அவங்கதான் உண்மையான பிள்ளைகளை மாறுறாங்க. அவங்களுக்கு தான் இந்த பதில் எல்லாம் கிடைக்கும். எதுக்காக இவ்வளவு இன்ட்ரடக்ஷன் தரேன் அப்படின்னா, இவர் கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் எனக்கு பதில் தெரியும். கிட்டத்தட்ட ஒரு நிறைய வீடியோஸ் போட்டிருக்காரு. செக்குலர் மேட்டர்ல பாத்தீங்கன்னா அவருடைய சேனல்ல நிறைய வீடியோஸ் போட்டிருக்காரு. இப்போ பைபிள் மினிஸ்ட்ரி, தமிழ் பைபிள் மினிஸ்ட்ரின்னு சொல்லி இப்போ அந்த பைபிளுக்கு அகைன்ஸ்டா போட்டுட்டு இருக்காரு. ஆனா செக்குலர் மேட்டர்னு ஒரு சேனல் வச்சிருக்காரு. அதுல நிறைய காரியங்கள் போட்டிருக்காரு. அந்த நிறைய காரியங்கள் அவர் எழுப்பி இருக்கிற ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும் நான் ஆன்சர் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். கண்டிப்பா பண்ணுவேன். ஏன்னா இப்ப அவரு நிறைய போட்டிருக்காரு. அதுக்கு ஒன் பை ஒன்னா நான் அதுக்கு உங்களுக்கு ஆன்சர் பண்ணும், கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா எல்லாத்துக்கும் நான் ஆன்சர் பண்றேன், நீங்க பாருங்க. எதுக்காக நான் சொல்றேன், இதை பாக்குற எல்லா கிறிஸ்துவ நண்பர்களும் இதை பத்தி தெரிஞ்சுக்கணும். இது மாதிரி ஒருத்தர் இன்னொரு வாட்டிக்கு எழுப்பி இதே போல பண்ணாலும் பைபிள்ன்றது என்ன, பைபிளை எப்படி படிக்கணும், பைபிள்ல எப்படி கடவுள் கொடுத்திருக்காருன்ற இந்த பேசிக் மட்டும் நீங்க தெரிஞ்சிச்சுன்னா யாரு உங்ககிட்ட சொன்னாலுமே நீங்க நம்ப மாட்டீங்க. பைபிளை மட்டுமே நம்புவீங்க. ஏன்னா இந்த உலகத்துல ஒரு உண்மை இருக்குன்னா அது பைபிள் தான். மறுபடியும் சொல்றேன், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்.
யோவான் 8:32. இந்த வேதம் என்கிறது தீர்க்க தரிசன புத்தகம், சட்ட புத்தகம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இது எப்படி நம்ம நம்பணும்ட்டு ஒரு வசனம் சொல்றேன் பாருங்க. 2 பேதுரு 1 20 21. வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாயிராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். இந்த வசனத்துல என்ன சொல்லுதுன்னா 2 பேதுரு 1:20-21 என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் முந்தி அறிய வேண்டியது என்ன? இந்த வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசன வசனம் யாராவது ஒரு சுய தோற்றமா எந்த ஒரு மனுஷனும் எழுதல அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் அறிஞ்சுக்கணும். இந்த வேதத்தை நம்புறதுக்கு முன்னாடி, இந்த வேதம் தான் உண்மை நீங்க நம்புறதுக்கு முன்னாடி என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த வேதத்தில் உள்ள அனைத்தும் பரிசுத்த ஆவியினால் தேவன் கொடுத்தது. பரிசுத்த மனிதர்களை கொண்டு பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினாங்க. அதைத்தான் எழுதி வச்சிருக்காங்க இந்த பைபிள்ல. அதனால இதுல ஒரு மனுஷனுடைய சுயமான கருத்து ஒன்றும் இல்லைன்றத நீங்க முந்தி அறிய வேண்டும் என்று இந்த வேதம் கூறுகிறது. அதாவது கடவுள் சொல்றாரு. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னொரு வசனமா சொல்றேன், இந்த வேதம் எப்படி ஆண்டவர் வைத்திருக்கிறாருன்னு. ஏசாயா 8:10. சாட்சி ஆகமத்தை கட்டி என் சீஷருக்குள்ளே வேதத்தை முத்திரையிடு என்றார். இந்த இடத்துல சாட்சி ஆகமம் சொல்லப்படுறது. இந்த வேதம் தாங்க சாட்சி ஆகமம். இந்த வேதத்தை கட்டி சீஷருக்குள்ளே முத்திரை போடு. இந்த வேதத்தை முத்திரை போட சொல்லி கடவுள் பர்பஸா சொல்லியிருக்காரு. எதுக்கு இப்படி கடவுள் செய்யறாரு? இந்த வேதம் முத்திரை போடப்பட்டது. யாரு வேணா படிச்சு யாரு வேணா தெரிஞ்சுக்கலாம்னா அது முடியாது. வேதத்தை எப்படி படிக்கணும், என்ன பண்ணணும் புரியுறதுக்குன்றது இதை தெரியாம நீங்க வேதம் படிச்சீங்கன்னா அது உங்களுக்கு புரியாது. ஏன்னா இதை பர்பஸ்ஃபுல்லா சீல் பண்ணி வச்சிருக்காரு. வேதம் சீல் பண்ணப்பட்டிருக்கிறது. அது எதுக்குன்ற ரீசன் நான் சொல்றேன் பாருங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கீதம் 1:2 சங்கீதம் 1:2 வாசிக்கிறேன். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அதாவது இந்த வேதத்தை நீங்க தியானம் பண்ணணும். அப்புறம் பாத்தீங்கன்னா ஆராய்ச்சி பண்ணணும்ட்டு யோவான் 5:39 வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். சோ வேத வாக்கியத்தை ஆராய்ந்து பார்க்கணும்னு சொல்றாரு. இன்னொரு வசனம் வாசிக்கிறேன். ஏசாயா 34:16. கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள். இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை கூட்டி சேர்க்கும். அப்போ கர்த்தருடைய புஸ்தகம்ன்றது இந்த வேத புத்தகம். இந்த வேத புத்தகத்தை தேடி வாசிக்கணுமா? அப்ப தேடணும், ஆராய்ச்சி பண்ணணும், தியானம் பண்ணணும். இப்படி இந்த வேதத்தை சீல் பண்ணி அதை கட்டி முத்திரை போட்டு வச்சிருக்காரு. இப்படிப்பட்ட வேதத்தை யாரு வேணா படிச்சு எல்லாமே தெரிஞ்சுக்கலாம்னாக்கா அது முடியாதுங்க. அதனாலதான் நம்ம சர்ச்சுக்கு போறோம், வேதத்தை வாசிக்கிறோம், தியானம் பண்றோம், அகைன் ஆராய்ச்சி பண்றோம், பைபிள் காலேஜ் போறோம், ஸ்டடீஸ் எல்லாம் படிக்கிறோம், இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வேதத்தை படிக்கும் போதுதான் அந்த வேதத்தில் உள்ள முழு வெளிச்சமும் உங்களுக்கு கிடைக்கும், வேதத்தின் அறிவு கிடைக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி லெனின் போன்றவர் எழும்பி நாங்க 20 வருஷம் போதிச்சோம், அதனால நாங்க சொல்றதெல்லாம் கரெக்ட்னு நினைச்சு என்ன வேணா பொது வழியில சொல்லி இன்னும் அந்த வேதத்தை குறித்த அறிவில்லாத ஜனங்களை எல்லாரையும் ஏமாத்துவாங்க. இப்ப இவர் வீடியோ பாக்குறவங்க எல்லாம் பாதி பேர் என்ன மைண்ட் செட்ல இருப்பாங்கன்னு நான் சொல்றேன் கேளுங்க. அதுல பாதி பேர் கிறிஸ்துவத்துக்கு அகைன்ஸ்டா இருக்கிறவங்க தான் இதுல ஓ சூப்பர் சூப்பர், வேதத்துல எல்லாமே பொய்யா, வேதமே பொய்யா, சந்தோஷம், இத்தனை நாள் கிறிஸ்தவர்கள் நாங்கள் அவங்களுக்குதான் உண்மைன்னு சொல்லிட்டு இருந்தாங்களே, நோபாடி இவ்வளவு பெயர் இருக்குதுன்னு சந்தோஷப்படுறாங்க. ஓகேங்களா? இப்படி சந்தோஷப்படுறவர்களை பார்த்து வேதம் என்ன சொல்லுகிறதுன்றதை நான் சொல்றேன் பாருங்க. உண்மையான கடவுள் மேல அன்புள்ளவர்கள் என்ன பண்ணுவாங்கன்ட்டு 1 கொரிந்தியர் 13:6 இப்படி சொல்லுதுங்க.
அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். அதாவது என்ன சொல்லுதுன்னா, அன்பு இருக்கிறவங்க, சோ உங்களுக்குள்ள தேவ அன்பு நிலைத்திருந்தால் அநியாயத்துல நீங்க சந்தோஷப்பட மாட்டீங்க, சத்தியத்துல சந்தோஷப்படுவீங்க. சத்தியம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த வேதத்துல உங்களுக்கு சந்தோஷம் இருக்குங்க. ஏன்னா இந்த வேதமே சத்தியம் அப்படின்னு இருக்கு. ஆனா இப்ப இந்த லெனின் சொல்றது எல்லாமே பாத்தீங்கன்னா வேதத்துக்கு புறம்பானது. இதுல இருந்து நீங்க எதுவுமே அறிஞ்சு கொள்ளக்கூடாது அப்படின்றதுக்காக நான் காட்டுறேன், எக்ஸாம்பிள் காட்டுறேன்னு சொல்லி அப்படி இப்படின்னு சொல்லி உங்களை தவறான பாதையில வழிநடத்துறாரு. இத்தனை 20 வருஷமா நான் கிறிஸ்டியனா இருந்துன்னு சொல்லி அப்பயும் தவறான பாதையில தான் மக்களை வழிநடத்தினாரு. இப்ப வெளியே வந்துட்டேன்னு சொல்லியும் இப்பவும் தவறான பாதையில வழி நடத்துறாரு. அப்ப வழி நடத்தும் போதும் அங்க இருக்க கிறிஸ்டியன் எல்லாரையும் நரகத்துக்கு நேரா நடத்துற மாதிரிதான் இந்த ரட்சிப்பை குறித்து, நீங்க ஒரு தடவை ரட்சிப்பாங்க போதும், நீங்க என்ன பாவம் செஞ்சாலும் பரலோகம் போலான்ற ஒரு ராங் டாக்டரினை அவர் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப அங்க இருந்து வெளியே வந்துட்டு பைபிளே போய், பைபிள்ல இருக்கு எல்லாமே போய், எல்லாமே கட்டுக்கதை, அதுல எல்லாமே கான்ட்ரடிக்ஷன் இருக்கு, அதனாலதான் நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்ட்டு இப்ப நான் ஒவ்வொன்றா நான் கேள்வி கேட்கிறேன் அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. ஆமாங்க, இந்த பைபிள் எல்லாருமே புரிஞ்சு கொள்ற மாதிரி எல்லாம் இல்ல. அதே போல அன்பு கூர்ந்து யார் ஒருத்தர் கடவுளை உண்மையாய் நேசித்து கடவுளை கொடுத்து அறிகிற அறிவாடையணும் விரும்புறாங்களோ அவர்களுக்கு தான் கடவுள் தன்னை வெளிப்படுத்துவார். இப்படி மக்களுக்கு நன்மையை எடுத்து சொல்ல வேண்டிய நாம தீமையான காரியங்களை சொல்லி என்ன பண்ண போறோம் யோசிச்சு பாருங்க. அவர் பண்ற போதனையினால யாராவது நன்மை அடைவாங்கன்னா யாருமே நன்மை அடைய மாட்டாங்க. இதுல இந்த கிறிஸ்துவ வெறுப்பாளர்கள் மட்டும் தான் எழுப்புவாங்க. என்னன்னா, சூப்பர், பைபிள்ல போய் இருக்கு, இதை வச்சு நம்ம கிறிஸ்டியானிட்டி கிறிஸ்துவ பத்தி யாராவது சொல்ல வந்தா அவங்களுக்கு இதுல நம்ம பேசுறதுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் கிடைச்சது நினைச்சிட்டு இருப்பாங்க. நான் திருப்பி சொல்றேன், கிறிஸ்தவர்கள் வருகிறது உங்களுடைய மதத்தையோ இல்ல எதையோ மாத்துறதுக்கு இல்லைங்க, உங்க மனமாற்றம் நடைபெறதுக்கு தான் வரும். புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்துன்ற ஒரு கடவுள் உலகத்துல நமக்காக பாவத்துக்காக, நாம் செய்த பாவத்துக்காக அவர் சிலுவையில ரத்தம் சிந்தி ரட்சிப்பையும் மீட்பையும் உண்டு பண்ணியிருக்கிறார். அவருடைய நாமத்துல விசுவாசிக்கிறவர்களுக்கு அந்த ரட்சிப்பு இலவசம். அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு அனுதினமும் நம் ரட்சிப்படைய இந்த வேதத்தை வாசித்து அவருடைய வார்த்தையின்படி, அவருடைய கட்டளைகளின்படி, அவருடைய பிரமாணத்தின்படி நாம் நடக்கும் பொழுது அவர் நமக்கு நித்திய ஜீவனை தருவாருங்க. அவருடைய வருகையில அவருடையவர்கள் மீட்டுக் கொள்ளப்படுவார்கள். யாரெல்லாம் இந்த வேதத்தின்படி நடக்காம, வேதத்துல சொல்றதுல சத்தியத்துல பிரிய இல்லாதபடி இந்த மாதிரி சத்தியத்துக்கு அகைன்ஸ்டா சொல்றதெல்லாம் நம்பி இருக்கீங்களோ இவங்களுக்கு எல்லாருக்கும் நரகம் என்கிற ஒன்றை நியமித்திருக்கிறார். இது பிசாசுக்காக உண்டாக்கப்பட்டது. இந்த பிசாசின் போதனையான இந்த கள்ள போதனை செய்கிறவருடைய இந்த கள்ள போதனையில சந்தோஷப்பட்டு இதுல லைக் கொடுத்து சூப்பர் அப்படி இப்படின்னு சொல்ற எல்லாருக்குமே நரகத்துக்கு தான் போவீங்க. இது நான் எச்சரிப்பாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வேதம் கிளியரா சொல்லியிருக்குது, அநியாயத்துல நீங்க சந்தோஷப்படக்கூடாது, சத்தியத்துல தான் சந்தோஷப்படணும் அப்படின்ட்டு. இந்த நரகத்துல யாரெல்லாம் போவாங்க ஒரு லிஸ்ட் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேதத்துல கடைசி புத்தகமான வெளிப்படுத்தல விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் நான் வாசிக்கிற பாருங்க. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூன்யக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கண்டகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். பாத்தீங்களா? பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கண்டகமும் எரிகிற கடலில போறாங்கன்னு வேதவசனம் கிளியரா சொல்லுதுங்க. இதுல நல்லா பாருங்க, அவிசுவாசி கூட போறான். அப்ப இட் மீன்ஸ் கடவுளை விசுவாசிக்காத எல்லாருமே இங்கதான் போறாங்க. அப்போ இவருடைய மெசேஜை கேட்டு, அதாவது இந்த லெனின் சொல்ற இந்த கள்ள போதனை கேட்டு உண்மையான அந்த இயேசுவையும் இந்த வேதத்தையும் விசுவாசிக்காதவர்கள் நிச்சயமாக நரகத்துக்கு சென்றடைவார்கள். அங்க அவர்களுடைய அக்கினி, அவருடைய புல் வேகாமல் இருக்கும். அந்த அக்கினி சதா காலமும் இருக்கும். ஏதோ ஒரு நாள் கொஞ்ச நேரம் இல்ல கொஞ்சம் வருஷம் இல்லைங்க, சதா காலம்னா என்றென்றைக்கும் உங்களுக்கு நித்தியமா இருக்கும். அதனால நீங்க யோசிச்சு பாருங்க, நித்தியமா கடவுளோட கூட இருக்கணும்னா இந்த வேதத்தை நேசித்து இந்த வேதத்தை நம்பி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய போதனைகளில நீங்க நடக்கும்போது நீங்க பரலோகம் போவீங்க. இல்ல நான் லெனின் போன்ற இந்த மாதிரி பொய்யர்களை தான் நம்புவீங்கன்னா கண்டிப்பா நரகதான் போவீங்க. அவர் கேட்ட கேள்விக்கு நான் பதில் கண்டிப்பா சொல்றேன். நிறைய வீடியோஸ் போடலான்ட்டு இருக்கேன், கண்டிப்பா சொல்றேன். வீடியோ பெருசா போகுது. எதுக்காகனா இது ஃபர்ஸ்ட் வீடியோன்றதுனால இவ்வளவு எக்ஸ்பிளேஷன் கொடுத்தேன்.
நெக்ஸ்ட் வீடியோல அவர் சொல்ற கொஸ்டின்ஸுக்கு மட்டும், அவர் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்றேன். ஸோ இந்த வீடியோவினுடைய அவர் கேள்வி கேட்டது இந்த யூதாஸ் காரியத்தை குறித்து இங்க கான்ட்ராடிக்ஷன் இருக்கு, பொய் இருக்குன்னு சொல்றாரு. அதை நான் உங்களுக்கு விளக்குறேன். பாராட்ட வேண்டும். நான் யூதாஸை விட மோசமாக போயிட்டேங்கிறார் இவர். சரிங்களா? இப்போ இந்த யூதாஸை வச்சே பைபிள் பொய்ங்கிறத காமிக்கிறேன். இந்த யூதாஸ் எப்படி செத்தான்? இயேசுவை காட்டி கொடுத்த இந்த யூதாஸ் எப்படி செத்து போனான்? பைபிள் சொல்லுது எப்படின்னு. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அப்பொழுது அவன் நீங்கள் சொல்கிறது யூதாஸை, அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்தில் எரிந்துவிட்டு புறப்பட்டு போய் நான்று கொண்டு செத்தான். நான்று கொண்டு செத்தானா யூதாஸ்? இந்த வசனம் இப்படி சொல்லுது. நான்று கொண்டு சாகிறதுன்னு என்ன தெரியுமா? தூக்கு போட்டு சாகிறது, தற்கொலை. ஆங்கில பைபிள்களில் இது எப்படி எழுதப்பட்டிருக்கு பாருங்க. And throwing down the pieces of silver into the temple, he departed and he went and hanged himself. தூக்கு போட்டு தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான். இப்போ இதே பைபிளில், இதே புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் நடபடிகள் அப்படிங்கிற புத்தகத்தில் இந்த யூதாஸ் எப்படி செத்தான்னு எழுதியிருக்கு. அதை வாசிக்கிறேன் பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அநீதத்தின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகீழாக விழுந்தான், அவன் வயிறு வெடித்து குடல்கள் எல்லாம் சரிந்து போயிற்று. இங்கேயும் யூதாஸ் எப்படி செத்தாங்கிறத எழுதியிருக்கிறாங்க. ஆனால் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவன் தலைகீழாக விழுந்து வயிறு பர்ஸ்ட் ஆகி இறந்து போயிட்டான். அங்கே என்ன சொல்லிருந்துச்சு? தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டான். அப்போ இதில் எது உண்மை? ரெண்டில் ஏதோ ஒன்று பொய். அங்கே ஒன்று எழுதியிருக்கு, இங்கே ஒன்று எழுதியிருக்கு, இது முரண்பாடாக இருக்கே அப்படின்னு பார்க்கலாம். அதை விட முக்கியமாக ரெண்டில் ஏதோ ஒன்று பொய். அப்போ இந்த யூதாஸை வைத்த யூதாஸ் எப்படி செத்து போனான்னு எழுதப்பட்டிருக்குது இந்த கதைகள். இதை வச்சே பைபிளில் பொய் இருக்குங்கிறது தெளிவாக தெரியுது. அது ஐயா, ரெண்டுல ஒண்ணு பொய்ன்றீங்க, அதெல்லாம் எதுவுமே இல்லை, ரெண்டுமே உண்மை. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க மத்தேயு 27ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை மட்டும் காட்டுறீங்க. என்னது? அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்தில் எரிந்து விட்டு புறப்பட்டு போய் நாண்டு கொண்டு செத்தான் அப்படின்ட்டு. இதை எழுதுற ஆசிரியர் முதல்ல செத்ததை சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்றதே சொல்லியிருக்காரு. அதையும் நீங்க எடுத்து காட்டணும் மக்களுக்கு. அதை மறைச்சிட்டு இது பொய்ன்றீங்க. என்ன நடந்தது நான் வாசிக்கிற மாதிரி அடுத்தடுத்த வசனத்துலயும் இருக்கு. பிரதான ஆசாரியர் 6வது வசனம் நான் வாசிக்கிறேன். பிரதான ஆசாரியர் அந்த வெள்ளிக்காசை எடுத்து, இது இரத்த கிரயமானதால் காணிக்கை பெட்டியிலே இதை போடலாகாது என்று சொல்லி ஆலோசனை பண்ணின பின்பு அந்நியரை அடக்கம் பண்ணுவதற்கு குயவனுடைய நிலத்தை அதனாலே கொண்டார்கள். இது நிமித்தம் அந்த நிலம் இந்நாள் வரைக்கும் இரத்த நிலம் எனப்படுகிறது. இதுல என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் அந்த வெள்ளிக்காசை வேணான்னு சொல்லி தேவாலயத்தை போட்டதுன்னு உண்மைதான். ஆனா அதை சம்பாரிச்சது இயேசு கிறிஸ்துவ ரத்தம் சிந்தும்படியா அவன் வாங்கிட்டான். அது அவன் தான் சம்பாரிச்சான். அங்க இருந்த அந்த தேவாலயத்துல இருந்த அந்த பிரதான ஆசாரியர்கள் என்ன பண்ணிருக்காங்க, இது யூதாசுனால வாங்கப்பட்ட காசு, இயேசு கிறிஸ்து ரத்த சிந்தும்படியா காட்டி கொடுத்து அதுக்கு கூலியா வாங்கின இந்த கூலி காணிக்கையா எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லி அவனுக்காக அவன் பேர் இருக்கணும்ன்றதுக்காக ஒரு லேண்ட வாங்குறாங்க. அந்த லேண்டுக்கு தான் இந்த ரத்த நிலம் என்னப்படுது. இது வந்து பாத்தீங்கன்னா அந்நியரை அடக்கம் பண்ண முடியாது. அந்த இடத்துல வந்து தேவ பிள்ளைகளோ இல்ல அவங்களுடைய ஜெனரேஷன்ஸ்ல இருக்கிற பிள்ளைகளோ மரிச்சான அடக்கம் பண்றதுக்கான அந்த இடமா இல்லாதபடி இது ரத்தம் சிந்துபடியா வாங்கப்பட்டதுனால அந்நியர்னா அவங்களுக்கு அடுத்த ஃபார் எக்ஸாம்பிள் அந்நியர் என்று சொல்றது என்னன்னா யூதர்களோ இல்ல அந்த இடத்துல அவர்களுடைய ஜனங்களோ இல்ல, மற்றவர்களும் யூதர் அல்லாதவர்கள் அடக்கம் பண்ணும்படியா அந்த நிலத்தை வாங்கினாரு. அதுலதான் அந்த யூதாஸ் காரியத்தும் அடக்கம் பண்ணப்பட்டான் அப்படின்ட்டு இருக்கு. இங்க அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல என்ன சொல்லுதுன்னா, அநீதத்தின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து, அந்த நிலத்தை சம்பாதிச்சான்னா போடுது, அவன் வாங்கினா அப்படின்லாம் இங்க சொல்ல, சம்பாதிச்சானா அவன் சம்பாதித்து அந்த காசுலதான் இந்த ஆசாரியர்கள் வாங்கி அதை போட்டிருக்காங்க. ஏன்னா இவன் ஆல்ரெடி சம்பாதிச்சுட்டான். அதை வேணான்னு திருப்பி கொடுத்தாலும் அவன் அதெல்லாம் இல்ல, நீ வந்து இயேசு கிறிஸ்து காட்டி கொடுத்ததுக்கான சம்பாவிதை கூலி இது, அதை வந்து காணிக்க நாங்க ஏற்றுக்க முடியாது. ரத்த சித்தப்படியாய் தூய்மையான ரத்த சித்தப்படியா காட்டி கொடுக்கப்பட்டதுக்கான வாங்கப்பட்ட சம்பளத்தை காணிக்க ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லி அவனுடைய பேர்ல தான் அதை வாங்குறாங்க. அதனாலதான் அது ரத்த நிலப்பேர் வைக்கிறாங்க. இது அவனுடைய கூலியினால வாங்கப்பட்டதுனால அதை சம்பாதிச்சான்னு அங்க போட்டிருக்கு. எல்லாருமே ஒரே நடையில ஒரே மாதிரி சொல்ல மாட்டாங்க ஐயா. நீங்க இதை வந்து கான்ட்ரடிக்ஷனோ இல்ல இது வந்து பொய்யனோ உங்களால ப்ரூவ் பண்ண முடியாது.
நீங்க வேணா ஒரு 2 வருஷம் ஒரு வருஷம் இங்க எங்க காட்டிட்டு பாத்தீங்களா மாத்தி சொல்லிருக்க, அப்படியெல்லாம் இல்லைங்க. 2 அதிகாரமும் வேற வேற, 2 ஆசிரியர்களும் 2 டிஃபரெண்டா எழுதுறாரு. என்னன்னா முதல்ல வந்து இந்த மத்தேயு சொல்லும் போது அவன் எப்படி போயிட்டு தூக்கு மாட்டிட்டு செத்தான், மரத்துல வந்து நான்கு கொண்டு செத்தான்ட்டு எழுதிருக்கு. இங்க அப்போஸ்தலர்கள் எழுதுறதுல இந்த லூக்கான்ற ஆசிரியர் எப்படி எழுதுறாருன்னா, அந்த இடத்துல அவன் வந்து இதை சம்பாதிச்சு அவன் வந்து தலைகீழா விழுந்து வயிறு வச்சு அவன் குடலை வெளியே வந்தது அப்படின்னா என்ன அர்த்தம்? தூக்கு போட்டு இறந்து கொஞ்ச நாள், மேபி கொஞ்ச நேரம் ஆயிருக்கலாம், கொஞ்ச நாள் ஆயிருக்கலாம், அதுக்கப்புறம் அது அவன் அது வெடிச்சு அவன் இறந்துருக்கலாம். இதுதான் அவர் சொல்றாரு. நீங்க என்ன சொல்றீங்க? 2 பேருமே ஒரே மாதிரிதான் சொல்லணும் அப்படின்லாம் இல்லை. என்ன நடந்ததுன்றத எந்த இடத்துல எப்படி சொல்றாங்கன்றத பொறுத்து எல்லாமே ஒரு அதிகாரத்துல விளக்கமா ஒவ்வொரு அதிகாரத்துல வேற வேறையா தான் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க சொல்லப்பட்டது இங்க இன்னும் கொஞ்சம் நுணுக்கமா இல்ல இன்னும் கொஞ்சம் அதிகமா சொல்லப்பட்டிருக்கும். எல்லாமே ஒரே ஆசிரியர் தான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸே உங்களுக்கு சொல்ற கேட்டுக்க. மத்தேயு எத்தனை அதிகாரம் இருக்கு, இதே மார்க் எத்தனை அதிகாரம் இருக்கு. இதுல எவ்வளவு அதிகாரத்துல எவ்வளவு டீட்டெயிலா இருக்கு மத்தேயுல, ஆனா மார்க்ல ஷார்ட்டா இருக்கும். அப்போ இங்க மத்தேயுல இவ்வளவு அதிகாரம் இருக்கு, ஆனா மார்க்ல பாத்தீங்கன்னா வெறும் 16 அதிகாரம் தான் இருக்கு அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா யார் யாருக்கு எப்படி சொல்றோமோ அப்படி ஷார்ட்டா சொல்லியிருக்காங்க, யார் யாருக்கு விலாவரியா சொல்றோமோ அவ்வளவு விலாவரியா சொல்லியிருக்காங்க. அதனால எல்லாருக்குமே இது எல்லாமே பொருந்துமானா கிடையாது. மத்தேயுல 28 அதிகாரம் இருக்குது, ஆனா மார்க்ல 16 அதிகாரம் தான் இருக்குது. அப்போ எல்லாருமே எல்லா விஷயத்தையுமே அப்படியே சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை. எந்தெந்த ஒரு இப்ப உதாரணத்துக்கு மத்தேயுல என்ன அவர் சொல்ல விரும்புறாரோ அதை சொல்லியிருக்காரு, மார்க்ல என்ன சொல்ல விரும்புறாரோ சொல்லியிருக்காரு. சிலது இதுல இருக்கும், அதுல இருக்காது. சில அதிகாரங்கள் ஒன்றா இருக்கும், சில அதிகாரங்கள் பாத்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணணும், தேடணும், தியானம் பண்ணணும்ன்றதுக்காக கடவுள் வாலண்டரியா கொடுத்திருக்காரு. அந்தந்த காலகட்டத்துல அந்தந்த இடத்துக்கு அவங்க எழுதியிருப்பாங்க. ஆனா அது எல்லா காலகட்டத்திலும் உரியது, பிற்பாடு வரப்போகிற கிறிஸ்தவர்களுக்கு உரியதுன்றதே கடவுளுக்கு தெரியும். அதனால இப்படி எல்லாம் கான்ட்ரடிக்ஷன் இருக்குன்னு நீங்க சொன்னீங்கனாலும் அதை ஆராய்ச்சி பண்ணி அது உண்மைன்றதை அவர்கள் நம்புவாங்க, அது இருக்கு அப்படின்றத ஆராய்ச்சி பண்றதுக்காக இதெல்லாம் வச்சிருக்காரு. நீங்க சொல்றதுனால இந்த பரிசுத்த வேதம் பரிசுத்த குலைச்சல் ஆகாது. அதே போல இது போல எத்தனை பேர் எழுப்பினாலும் நாங்க யாரும் பயப்பட போறதில்லை, எதுவும் பண்ண போறதில்லை. ஒரே விஷயம் இப்ப நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றது கூட காரணம் என்னன்னா, ஏதோ நீங்க 20 வருஷம் ஸ்பீச் பண்ணிட்டேன்றதுனால உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுன்ற மாதிரி எல்லாருக்கும் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. கிறிஸ்தவர்களால எப்படிதான், கிறிஸ்டியானிட்டி தான் எப்படிதான். நீங்க அந்த மாதிரி சொல்லி கிறிஸ்தவர்களை வளர்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. உங்களை போல ஆளுங்க வளர்க்குற கிறிஸ்டியானிட்டி தான் அப்படி இருக்கும். சத்தியத்தின்படி சத்தியத்துக்காக ஒரு ஊழியக்காரன் வேலை செய்யறான்னா அவன் வளர்க்கிற விசுவாசிகள் எப்படி இருப்பாங்கன்னா சத்தியத்தின்படி நடக்கவும் சத்தியத்தை விசுவாசிக்கவும் செய்வார்கள். இல்லைன்னா உங்களை போல இப்ப 20 வருஷம் நீங்க ஊழியம் செஞ்சுன்னு சொல்றீங்க, உங்க வார்த்தையை கேட்ட ஜனங்கள் வந்து மறுபடியும் இப்ப உங்க வார்த்தையை கேட்டாங்கன்னா கண்டிப்பா இடறி போக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நீங்க செஞ்ச போதே எப்படி செஞ்சீங்கன்றதை எல்லாரும் சொல்லியிருக்காங்க, சொல்லணும் அவசியம் இல்லை. ஆல்ரெடி நீங்க சொன்னது எல்லாமே ராங் டாக்டரின் கேட்டவங்க இப்ப நீங்க சொல்றதும் ராங் தான், அதையும் ஏத்துப்பாங்க. ஏத்துட்டு நான் சொன்ன மாதிரி அவங்க பரலோகம் போக போறோம் நரகம் போக போறாங்கன்றது அவங்களே டிசைட் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் சொல்றேன். இந்த வேதம் மட்டுமே உண்மை. இந்த உலகத்துல நீங்க எதை வேணா பாருங்க, எல்லாமே போய் இந்த வேதம் மட்டும் தான் செல்ஃப் சர்டிஃபைட் புக்குன்னு. இதுக்கே ஒரு ரூல் இருக்கு. நான் எல்லாமே ஒரே வீடியோல சொன்னேன்னா உங்களுக்கு டைம் இல்லை. நான் எதாவது சொல்றேன், இந்த வேதம் அப்படின்றதுக்கு ரூல் இருக்கு. நீங்க எப்படி ஒரு காரியத்தை நம்பணும்ன்றதுக்கு ஒரு ரூல் இருக்கு. எந்த ஒரு காரியமும் 2 அல்லது 3 சாட்சிகளால தான் நிலைவரப்படணும். யாராவது ஒருத்தர் சொன்னா அது நம்ப கூடாது. அதே ரூல் தான் இன்னைக்கு இந்தியன் லாலியா இருக்கு. எந்த ஒரு குற்றவாளிக்கும் 2 அல்லது 3 சாட்சி இல்லாம அவன் குற்றவாளியாக தீர்க்க கூடாதுன்ற லா இருக்கு. அதே போலதான் இந்த வேதத்தில் உள்ளதுலயும் எல்லாத்துக்கும் லா இருக்கு. இந்த லா பின்பற்றாம இப்ப நீங்க சொன்ன உடனே இந்த வேதம் வந்து பொய்யணும், இதுல எல்லாம் புரட்டு இருக்கணும் நம்பணும்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரி நம்புறவங்க அவர்கள் வந்து இன்னும் வேதத்தை சரியா புரிஞ்சுக்கல, தெய்வனை சரியா தெரிஞ்சுக்கல, இன்னும் சத்தியம் அறியலன்றதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு தயவு செஞ்சு இந்த மாதிரி ஆளோட போதனையை நிறுத்திட்டு வேதத்தின்படி வேதத்தை கொண்டு வேதத்திலிருந்து தரப்படும் வெளிச்சம் அதுதான் சத்தியம். அந்த வெளிச்சத்துக்கு அந்த வெளிப்பாடுகளை உடைய உண்மையான ஊழியக்காரர்கள் இருக்காங்க, ஒரு சில பேர் தான் இருக்காங்க. ஏன்னா இது கடைசி காலம். கடைசி காலத்துல இந்த மாதிரி கள்ளப்போதர்களும் கள்ளத்திற்கு தரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிப்பார்கள் தெளிவா பைபிள்ல இருக்கு. அப்படின்னா என்ன மீனிங்கன்னா கடைசி காலத்துல இவங்க இந்த மாதிரி ஆளுங்களாம் எழுப்பி வேதம் போய் கடவுள் போய் எல்லாமே போய் உங்க இஷ்டத்துக்கு இருக்கலாம், நீங்க ஜாலியா இருக்கலாம்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி பைபிள்ல இருக்கு. அதை சொல்றாங்க, அதை செய்யறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த லெனின். சோ இந்த லெனின் உபதேசங்களை தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணாதீங்க. என்ன போட்டாலும் அதுக்கு பதில் சொல்றதுக்கு பதில் இருக்கு. ஏன்னா சத்தியத்தை நீங்க
தேடி ஆராய்ஞ்சு தியானம் பண்ணும் போது தேவன் உங்களுக்கு அனைத்தையும் வெளிப்படுத்துவார். இந்த சத்தியமே இல்லாம சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை, சத்தியம் மட்டும் தான் உங்களை விடுதலாக்கும், குமாரன் மட்டும் தான் உங்களை விடுதலாக்குவார். ஓகேங்களா? அதனால இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலாக்குவார். இந்த சத்தியம் தான் உங்களை விடுதலாக்குவார். இந்த சத்தியமும் இயேசு கிறிஸ்துவும் வேற இல்லை. அவர் ஆதியிலே வார்த்தையா இருந்தார். அந்த வார்த்தை மாம்சமாய் வந்தவர்கள் தான் இயேசு கிறிஸ்து என்று பெயர். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே சத்தியத்தினால நமக்குள்ளே வாசம் செஞ்சாரு. யோவான் 1:1 and 14 வசனத்துல தெளிவா சொல்லப்படுகிறது. அதனால இந்த சத்தியம் தான் அவர், அதனாலதான் அவர் சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன் அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காரு. இது போல உண்மையான சத்தியம் நீங்க அறிஞ்சு கொள்ள எங்க சேனல் வீடியோ தொடர்ந்து பாருங்க. சத்தியத்துக்கு விரோதமா போடுற சேனல் வீடியோஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிற அந்த விசுவாசமும் அழிக்கப்பட்டு பிசாசுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட அந்த நரகத்துல நீங்க பங்காடைவீங்க. உஷாரா இருங்க. கடைசி காலத்துல இதெல்லாம் நடக்கும்னு சொல்லியிருக்கு. அது நடந்துட்டு இருக்கு. பைபிள் தான் ட்ரூன்னு இப்பயும் நான் மறுபடியும் ப்ரூவ் பண்றேன். அது சொன்னதுதான் நடக்குது. கடைசி காலத்துல இதெல்லாம் நடக்கும். இது ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. என்னடா 20 வருஷமா பண்ணவர் திடீர்னு இப்போ இந்த மாதிரி பண்றாரு, இதெல்லாம் ஒரு ஆச்சரியமே கிடையாதுங்க. இன்னும் அதிகமா இதையும் காட்டுல அதிகமா பிசாசு செய்வான். நீங்க விசுவாசத்தை விட்டு விசுவாச துரோகம் முந்தி நேரிடணும்னு சொல்லியிருக்கு. விசுவாச துரோகம் நேரிடலைன்னா இயேசு வரமாட்டார். அதனால இங்க இருக்கிற எல்லா விசுவாசம் போயிடும். கடவுள் வருகிறார்ன்ற விசுவாசமே போயிடும். கடவுள் வர மாட்டாரு, பைபிள் பொய், எல்லாம் பொய்ன்னு மக்கள் நிற்பாங்க. ஒரு கூட்டம் இல்ல, 99.9% அப்படி நிற்கும். 1% மட்டும் தான் மனவாட்டி கூட்டம் ஆயத்தமா இருக்கும். அந்த டைம்ல தான் கடவுள் வருவாரு. கடவுள் சீக்கிரம் வரணும்னா விசுவாச துரோகம் முந்தி நேரிடும். அதுதான் இப்ப நேரிட்டு இருக்கிறது, நேரிட்டு நடந்துட்டு இருக்குது. அதுதான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? சோ தொடர்ந்து இணைந்திருங்கள். இயேசு கிறிஸ்துவின் வருகையை பத்தி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். சேனல்ல போய் பாருங்க. அடுத்து வர வீடியோஸ்ல இந்த லெனின் சொல்ற எல்லா பொய்களுக்கும் நான் பதில் சொல்றேன். நன்றி. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக.